ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை நாள் அவங்க எதுக்காக ரொம்பவே பாடுபட்டுட்டு இருந்தாங்களோ அந்த நாள் வந்துருச்சு இல்லையா, அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நாளுக்காக தான் இத்தனை நாளாக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ ஒரு கூச்சல், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் அவங்க இவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி. அவளை ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் இங்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் நம்ம தேவசேனா மேடமோட உதவியால் எப்படி ஒரு வழியாக அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இதை கொண்டாடுற விதமாக அவங்க இந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டில் தான் இருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த வீட்டில் நமக்கு நிறைய ஒரு அனுபவம், நிறைய ஒரு இதுவெல்லாம் இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்ம இங்கேயே இருந்தோம்னா பழசை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நம்ம அன்னபூர்ணியம் வந்துக்கிட்டு, இதை நானே சொல்லணும்னு நினச்ச மாப்பிள்ள, எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, சரி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்க 3 பேரும் நைட்டு டின்னருக்கு வெளியே கிளம்புறாங்க. அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்த்துட்டு 3 பேரும் வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் லைட்டாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி சொல்ல, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் தங்கம், வீட்டுக்கு போகிறவங்க தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க நம்ம விஜய். அங்கே போனதுக்கப்புறம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடை விஜய்க்கு ஊட்டி விட, விஜய் மல்லிகை ஊட்டி விட, வெண்பா மல்லிகை ஊட்டி விட, ஒரே கோலாகலமாக இருக்குது அந்த இடமே. இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த இடத்துக்கு தூதுவர் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா அந்த ராஜேஸ்வரியோட ஆள். அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ராஜேஸ்வரிக்கு ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம் அனுப்ப ராஜேஸ்வரி வயிறு எரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னடா இது இப்படியெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே நான் நினைக்கிறத மட்டும் தான் நடக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்னவே ஏமாற்றி இந்த கேஸ்லேருந்து ஜெயிச்சு ஓடி இருக்குங்கன்னா இவங்களால எவ்வளோ திமிரு இருக்கணும், இவங்களால சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அடுத்ததாக ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அது என்னென்னா, அங்கே சாப்பாட்டில் அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் ஏதாச்சும் கலந்து விட்டுட்டு 3 கிலோ மூச்சு முட்டியே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு இவருக்கு, அதாவது அந்த சாப்பாடு எடுத்துன்னு வராங்களே அவங்கக்கிட்ட சொல்ல, அவங்க இருந்துக்கிட்டு, இல்லை மேடம், எங்கள் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் கெட்டு போயிடும், அதனால் நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஆனால் அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேவலமான கேடுகட்ட எண்ணத்தை பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் இவங்க செல்ஃபி எடுக்கிறது என்ன, சாப்பிட்றது என்ன, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க. அதுவும் சந்தோஷமாக. அதை பொறுக்காத நம்ம ராஜேஸ்வரி அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு அங்கே அந்த சாப்பாட்டில் பூச்சி மாத்திரையை கலக்க அதை சாப்பிட்ட 3 பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியம் வந்துக்கிட்டு, என்னடா இது, இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, சாயந்தரமே போனாங்களே, ஏதோ ஒரு கடத்திற்கு போயிருந்தா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கலாமே, எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ் இருந்துக்கிட்டு ஊரெல்லாம் தேட, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரங்கிட்ட இங்கே 3 பேர் இருக்காங்க, ஒரு பொம்பளை, ஒரு ஆம்பளை, ஒரு குழந்தை, அவங்க 3 பேர் சாப்பிட்ருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுட்டாங்க, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே போன போலீஸ் இருந்துக்கிட்டு, உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவச்சி கேட்க, அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் எல்லாம் தெரிய வருது. இவ திருந்த மாட்டாள், இவ திருந்தவே மாட்டா, கண்டிப்பாக இவ என்றைக்குமே திருந்த மாட்டா, இவ ஜென்மமே அழிஞ்சாலும் இவ திருந்த மாட்டா, வாழ்க்கையில் ஒரு நாளைக்காச்சும் திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் யாருக்காச்சும் நல்லது நினச்சிருக்கியா, இல்லை யார் கூடயாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருக்கியா, நான் மட்டும்தான் பெரிய ஆள், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இப்போ இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கேன். இனிமேலாச்சும் எங்கள் வழிக்கு வராத, இதுக்கு மேலேயும் எங்களை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ண உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அவளை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அசிங்கமாக போச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. மறுபடியும் நம்ம ராஜேஸ்வரி எத்தனை வாட்டி தான் அசிங்கப்படுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு வீட்டுக்கு வந்த ராஜேஸ்வரியை பார்த்து ஒரே சிரிப்பு தாங்கலை. சரிடி சரி, என்னை பார்த்து கேவலமாக சிரிக்கிறல்ல, இப்போ கேவலமாக சிரிக்கிற நீ நாளைக்கு பரவாயில்லையே ராஜிமா, நீங்கள் ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண வேலைனால இந்த விஜயும் மல்லியும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்க்கறதே கண்பொல்லாம் காட்சியாக இருக்குன்னு நீயே சொல்லுவேன். அந்த நேரம் ரொம்ப நேரம் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, நீ எதுக்கும் கவலையப்படாத, நாளைக்கு என்னை பாராட்டுறதுக்கு தயாராகிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.